மதிப்புணர்வு என்பதற்கு மதிப்பு, விழுமம் என்று பொருள் உண்டு. இவை ஒரே பொருளுடையவை ஆகும். மதிப்பு என்பதற்கு தகுதி உடையது என்று பொருளாகும். மனிதனுடைய நடத்தையானது மதிப்புணர்வுகள் மூலம் நெறிப்படுகிறது. பிள்ளை பருவத்திலிருந்து முதிர் பருவம் வரை ஒவ்வொரு நிலையிலும் மதிப்புணர்வுகள் மேம்பாடு அடைந்து வருகின்றன. மேற்கிந்திய நாகரிகத்தின் காரணமாகவும் ஊடகங்களின் தாக்கத்தினாலும் மக்களிடையே மதிப்புணர்வுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்திய தத்துவங்கள், சமூக பண்பாட்டு பாரம்பரியங்கள், சமயம், இந்திய அரசியலமைப்பு, புகழ்பெற்ற நிறுவனங்கள் மற்றும் மனிதர்கள். ஜி. எவரெட் தம்முடைய நன்னெறிக்கான புத்தகத்தில் மனித மதிப்புணர்வுகளை 8ஆக வகைப்படுத்தியுள்ளார். பொருளாதார மதிப்புகள், உடல் சார்ந்த மதிப்புகள், பொழுதுபோக்கு மதிப்புகள், தொடர்புடைய மதிப்புகள், நடத்தை சார்ந்த மதிப்புகள், அழகுணர்வு அல்லது கலையுணர்வு மதிப்புகள், நுண்ணறிவு மதிப்புகள், சமயம் சார்ந்த மதிப்புகள் போன்றவை ஆகும். கற்போரிடத்தில் சரியான மனப்பான்மைகள், விழுமங்கள், உணர்வுகள், நடத்தை கோலங்கள் ஆகியவற்றை உருவாக்கிடும் அனைத்து கல்வி செயல்களும் மதிப்புணர்வு கல்வி என்று குறிக்கப்படுகிறது. மதிப்புணர்வு கல்வி என்பது கற்பவரை மேம்பட்ட மனிதனாக்கி அவரது ஆளுமையில் உரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதே ஆகும். எனவே ஆளுமையின் 3 நிலைகளான அறிதல், உணர்தல், செயல்படுதல் ஆகிய அனைத்தும் மதிப்புணர்வு கல்வியில் உள்ளடங்கும். சிறந்ததொரு கல்வி அமைப்பானது மாணவர்களிடையே ஆளுமைத்திறன், நுண்ணறிவுத்திறன், தேசப்பற்று, சேவை மனப்பான்மை, இறை நம்பிக்கை, நன்னடத்தை மேம்பாடு என அனைத்து பரிணாமங்களையும் மேம்பாடடைய செய்வதாக இருக்க வேண்டும். இன்றைய சூழலில் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் மதிப்புணர்வு கல்வி அளிக்கப்பட வேண்டும். மதிப்புணர்வு கல்வியானது சில முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டதாகும். மதிப்புணர்வு கல்வியின் மூலம் மாணவர்களை பொறுப்புணர்வுடன் கூடிய குடிமக்களாக உருவாக்க முடியும். அவர்களிடையே நன்னடத்தையை உருவாக்க முடியும். மதிப்புணர்வுகள் தொடர்பாக மனத்தில் எழும் போராட்டங்களின் அடிப்படை காரணங்களை பகுத்தாராய்ந்து தெளிவு கண்டு வாழ முடியும். ஒருங்கிணைந்த ஆளுமை பண்பு உடையவராக முடியும். தன்னை பற்றிய கருத்தினை உருவாக்க முடியும். பாரம்பரிய நவீன மதிப்புணர்வுகளை பகுத்தாராய்ந்து தற்போதைய சூழலுக்கு ஏற்ற மதிப்புணர்வுகளை தேர்வு செய்து பின்பற்ற முடியும். மதிப்புணர்வுகளை தெளிவுபடுத்த இயலும். சிறந்த விழும கல்வி திட்டத்தின் மூலம் மாணவனிடம் விழுமங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு அவற்றை சரியாக புரிந்து கொண்டு முக்கிய விழுமங்களான சமத்துவம், சகோதரத்துவம், சமய சார்பற்று செயல்படுதல், ஜனநாயகம், அறிவியல் மனப்பான்மை, தன் சார்ந்த சமுதாயம் மற்றும் நாட்டின் மேம்பாட்டிற்கு தன்னை அர்ப்பணித்தல், பிறர் உரிமைகளை மதித்தல் போன்றவற்றை வளர்த்தல், பிறருடைய சமயம் மற்றும் நம்பிக்கைக்கு மதிப்பளித்தல், சட்ட திட்டங்களை மதித்து நடத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் தனிநபரின் கடமை, சிறு குடும்ப நெறி பேணுவதில் பொறுப்புணர்வு, ஒவ்வொரு நிலையிலும் மாணவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று உணர்ந்து செயல்படும் திறன் உருவாக்குதல் போன்றவை மதிப்புணர்வு கல்வியின் முக்கிய நோக்கங்களாகும். ஆசிய பசிபிக் நாடுகளில் விழும கல்வி பிரச்சனைகளை ஆராய்ந்த சர்வதேச பயிற்சரங்கம் சில விழும கல்விக்கான குறிக்கோள்களை குறிப்பிட்டுள்ளன. அவை முழுமையான வளர்ச்சி, சமுதாய அக்கறையை வளர்த்தல், சமூக நலன் காக்கும் உணர்வை வளர்த்தல், தேசிய நலன், உலகளாவிய பரந்த மனப்பான்மை, விழிப்புணர்வு முதலியவை. டாக்டர் ராஜாபாதர் தாகூர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, கீழ்குடலூர், திண்டிவனம். 16வது பேட்ச் B.Ed 2 வருட பட்ட படிப்பிற்கு அட்மிஷன் துவங்கிவிட்டது. 2020-2021 முதல் ஆண், பெண் இருபாலரும் பயிலும் வசதி. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய விளையாட்டு மைதானம், அழகிய பூங்கா, இயற்கை எழிலுடன் கூடிய கல்லூரி வளாகம். இதுவரை 1500க்கும் மேலான தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை உருவாக்கிய கல்லூரி. டெட் தேர்வில் அதிகப்படியான ஆசிரியர்கள் இக்கல்லூரியில் பயின்றவர்கள் வெற்றி பெற்று அரசு பணியில் உள்ளனர்.
திண்டிவனம் கல்வி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் ஆங்கில பள்ளிகளில் தாகூர் ஆசிரியர்களுக்கு வேலையில் முன்னுரிமை. பல்கலைக்கழக தேர்வில் 100% வெற்றி. கல்லூரி பயிற்சி ஆசிரியர்களுக்கு சொந்தமாக 3 அரசு நிதி உதவி பள்ளிகள், 2 மெட்ரிக் பள்ளிகள், 1 CBSE பள்ளி, 2 நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகள் உள்ளன. தமிழகத்தில் வேறு எந்த கல்லூரிக்கும் இல்லாத வசதி. கல்லூரி நிர்வாகத்தின் கீழ் சொந்தமாக 8 பள்ளிகள் உள்ளன. ஆண் பெண் பயிற்சி ஆசிரியர்களுக்கு பஸ் போக்குவரத்து வசதி. 3 தவணையில் கட்டணம். தொடர்புக்கு அனுபவம் தலைமை அலுவலகம் 88E செல்வி சாலை, திண்டிவனம். தொலைபேசி எண்கள் 04147226187 9360140834 9790477975 9486145799. மனிதர்களுக்கு உரிய மதிப்புணர்வுகளும் நாளுக்கு நாள் குறைந்து வருவதை கண்கூடாக காணலாம். ஆசிரியர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் அறிவுரை கூறுவதும் திருத்துவதும் நம்முடைய நலங்கருதித்தான் என்பதை மாணவர்கள் உணர்வதில்லை. பிறரால் கண்டிக்கப்படுவதை அவமானமாக கருதுகின்றனர். சிறு தோல்விகளை சந்திக்கின்ற மன உறுதி அவர்களிடையே இல்லை. தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டால் மீண்டும் நன்றாக படித்து வெற்றி பெறலாம் என்ற தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் அநேகருடைய குடும்பங்களில் தாய் தந்தை இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய பொருளாதார நெருக்கடி உள்ளது. குழந்தைகளுக்கு மதிப்புணர்வினை கற்றுத்தர வேண்டிய முக்கிய பங்கும் தலையாய பங்கும் பெற்றோர்களுக்கு உரியதாகின்றன. குழந்தை பருவத்திலிருந்தே பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும். குமர பருவத்தில் நண்பர்களின் சேர்க்கை, ஊடகங்களின் தாக்கம் முதலியவற்றினால் தம்முடைய பிள்ளைகள் தடம் மாறி செல்லாமல் அவர்களை நெறிப்படுத்த வேண்டியது பெற்றோர்களின் கடமையாகிறது. பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக பிள்ளைகள் அதிக நேரங்களை செலவிடும் இடம் கல்வி நிறுவனங்களே ஆகும். இதனால் இளம் சமுதாயத்தினை வழிநடத்தி செல்லும் சிறப்பு பொறுப்பு ஆசிரியருக்கு உரியதாகிறது. மேலும் அவர்கள் வீடு, சமூகம் மூலமாக மதிப்புணர்வினை கற்றுக்கொண்டாலும் அதனை திண்மையாக வலியுறுத்துவது கல்வியின் மூலமே சாத்தியமாகும். 1972 ஆண்டு உலக அளவிலான கல்வி மேம்பாட்டிற்கென யுனெஸ்கோவில் கூடிய குழு அமைப்பானது தனது அறிக்கையான லேர்னிங் டு பி என்பதில் மதிப்பு கல்வியின் மூலம் ஒருவர் சமூகத்தில் நல்ல மனிதராக உருவாக முடியும் என்று வலியுறுத்தியது. இதனால் மாணவர்களுக்கு நன்னடத்தை, நன்னெறி முதலியவற்றை சிறப்புற போதிக்க மதிப்புணர்வு கல்வி தேவையாகிறது. அரை நூற்றாண்டு கால கல்வி பணியில் ஏராளமான சாதனைகளை படைத்த தாகூர் கல்வி நிறுவனம் சென்னை, தாம்பரம், திண்டிவனம், செஞ்சி, நெய்வேலி போன்ற நகரங்களை தொடர்ந்து தற்பொழுது புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் தாகூர் TAMS Paramedical Training College, Diploma in Medical Lab Technology, Dialysis Technology, Patient Care, Operation Theatre Technician, MRI and CT Scan Technician, X-ray Technology, Optometry, Anesthesia, Echo Tech, ECG Tech, Ultrasound Technician, மேலும் BSc Hotel Management Technology, Diploma in Catering Course, Diploma in Food Production, Diploma in Front Office Management, Diploma in Food and Beverage Service Management, Diploma in Housekeeping Management ஆகிய துறைகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் பல மருத்துவம் சார்ந்த பயிற்சிகள், லேப் வசதியுடன் முழு நேர, பகுதி நேர, விடுமுறை நாள் பயிற்சிகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பாஸ் அண்ட் ஃபெயில். தாகூர் TAMS Paramedical Training College, KCR Catering and Hotel Management College, number 21, 3rd Cross, ஜெயாநகர் மெயின் ரோட், ரெட்டியார்பாளையம், புதுச்சேரி. தொடர்புக்கு 9944606035 9381384866. மேலும் விவரங்களுக்கு 1800 200 3525 என்ற டோல் ஃப்ரீ நம்பரை தொடர்பு கொள்ளவும்.